ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 13 16 முடிய. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 13 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்றது போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதை வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அதிகாரங்கள் பைபிளில் அந்த அதிகாரங்களை சொல்கிறது. இந்த 3 அதிகாரங்கள் பைபிளினுடைய ரத்தின சுருக்கம் அப்படின்வாங்க. The quintessence of the Bible is chapters of Matthew chapter 5, 6, 7. பைபிள் மொத்தமாக புரியலைன்னா இந்த 3 அதிகாரமாவது புரிஞ்சா போதும். இந்த உலகிற்கு ஒளி, உலகிற்கு உப்புன்னு சொன்னது சமம் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பெரிய ஒரு உணவு, அதனுடைய அந்த அண்டாலையோ குண்டாலையோ நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிறீங்க. அதில் உப்பு அதிகமாக அள்ளி போட மாட்டோம். அதுக்கு டேஸ்ட் வர கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். ஒரு ரூமு இருட்டாக இருக்குது, அந்த ரூமில் ஒளி வருவதற்கு ஒரு லைட் வச்சா போதும். அதே மாதிரி தான் திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவனும். உலகிற்கு அவன் ஒளி, உலகிற்கு அவன் உப்பு. 700 கோடி மக்கள் இருக்கலாம், அதில் 100 கோடி கிறிஸ்தவன் என்பவன் உப்பை போல. இந்த உலகிற்கு சுவையை தர வேண்டியவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுளுக்குள் பாவம் இருந்தால், கடவுள் பாவியாக இருந்தால் கடவுளாக ஏற்றுக்க முடியுமா? கடவுள் பாவியாக இருந்தால் அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா? முடியாது. கடவுள் பாவியாக இருந்தால் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவன் பாவம் செய்தால், பாவியாக இருந்தால், இந்த கடவுள் பாவியானால் அவர் கடவுளே இல்லை என்பது போலவே கிறிஸ்தவனில் இருக்க வேண்டிய சில தன்மைகள் இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. உப்புக்கு அதனுடைய உவர்ப்பு போனால் அதை உப்புனே சொல்ல முடியாது. அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு தன்மை உண்டு, கிறிஸ்தவத்திற்கு ஒரு தன்மை உண்டு. கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்களைப் போல ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக மாற வேண்டிய ஒரு மார்க்கம். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ஒரு மனிதன், கடவுளுடைய மகன் எவ்வாறு வாழ வேண்டுமென்று இந்த உலகில் மனிதர்க்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கிறிஸ்தவனுக்கு இருக்கு. அதனால தான் உலகிற்கு உப்பு, உலகிற்கு ஒளி. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொன்று கூட சொல்வார். மாவு நிறைய இருந்தால் அதில் ஈஸ்ட் எப்படியோ அது போல தான் விண்ணரசு. அப்போ விண்ணரசில் இருக்கும் மக்கள் ஈஸ்ட்டை போல, விண்ணரசில் இருக்கும் மக்கள் உணவில் உப்பை போல, விண்ணரசில் இருக்கும் மக்கள், விண்ணரசில் வாழ வேண்டிய மக்கள் இருட்டில் ஒரு ஒளியை போல. அவ்வாறு வாழ முடிவெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பொது காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறுக்கு கடந்து போகிறோம். உடனே நம்ம தவ காலத்திற்கு கடந்து செல்வோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, உலகிற்கு உப்பாக அன்றர் சொல்வார், நானே உலகின் ஒளியின்வார்.
கொஞ்ச நேரத்தில் அதை மாற்றி சொல்வார், நீங்கள் உலகின் ஒளியின்வர், நானே ஜீவ தண்ணீர்வர். கொஞ்ச நேரத்தில் மாற்றி சொல்வார், என்னில் விசுவசிப்பவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவநதி புறப்படும் அப்படின்வார். இப்போ இயேசு என்னவாக எல்லாம் இருந்தாலும் அது நம்மால் மாற முடியும். நம்புகிறார் இயேசு நம்மை, அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். ஆமென்.